என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் ஒரு கூட்டத்தை குறித்து எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? ராஜாக்களை தங்களுடைய பொல்லாப்பினாலும் பொய்களினாலும் என்ன பண்ணுறாங்களாம்? சந்தோஷப்படுத்துகிறாங்களாம். இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா, ராஜாக்கு ஏற்றார் பிரகாரம் அவர் மனசு விரும்புகிறபடி, அவர் மனசு கொள்ளுறபடி அவருக்கு பேசுகிறாங்களாம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம பரவலாக பல இடங்களில் பார்க்க முடியும். அலுவலகத்தில் இருக்கிற மேல் அதிகாரிகளை எப்படியாவது அவங்க கரங்கள்லேருந்து ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும், அல்லது அவங்கள தங்க கரங்களில் தக்க வைத்து கொள்ளணும், தங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவங்க மனசு குளிரும்படிக்கே பல பேர் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க தவறே செய்திருப்பாங்க, ஆனாலும் பாருங்களேன், ரொம்ப அருமையாக செஞ்சீங்க, ரொம்ப அருமையாக அந்த காரியத்தை நடத்துனீங்கன்னு சொல்லி முகஸ்துதி செய்து கொண்டே இருப்பாங்க. தங்கள் பொய்களினால் அவங்கள மகிழ பண்ணி கொண்டு இருப்பாங்க. மற்ற எல்லாருக்கும் தெரியும் அந்த உயர் அதிகாரி செய்த காரியம் மூடத்தனமான ஒரு காரியம், அல்லது அவர் செய்தது மிக அநியாயமான காரியம் என்று தெரியும். ஆனால் சில பேர் மனமறிய அவர்களிடத்தில் போய் அவங்கள புகழ்ந்து பேசி கொண்டிருப்பாங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, நீ இப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? ஜால்ரா அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல இப்படிப்பட்ட ஜால்ராக்களை தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் அப்படிப்பட்டவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரியுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு முடிவை உண்டு பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதே போல் உயர் பதவியில் இருக்கிறவர்களே, உங்களை சுற்றி முகஸ்துதி செய்கிறவர்களுடைய காரியங்கள்னால மனம் குளிர்ந்து கொண்டு இருக்கிறவர்களே, உங்களை சற்று நிதானித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவங்க தான் முடிவை எழுத போகிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லுகிற பொய்யையும் புரட்டையும் நீங்கள் நம்பிக்கொண்டு தவறான பாதையில் தொடர்ந்து போய்கொண்டே இருப்பீங்க. உங்களை சீர்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நேராக நீங்கள் போய்விடுங்க. அது முடிவிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கு நேராக உங்களை நடத்த ஆரம்பித்து விடும். பாருங்கள், முகஸ்துதி செய்கிறவர்களிடத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எல்லா சமயத்திலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே நாம் அமர்ந்து நம்மை நிதானிக்க வேண்டும். நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அவருடைய வார்த்தையின் துணை கொண்டு நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். மற்றவர்கள் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்திடணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன உணர்த்தி காட்டுகிறது, அதற்கேற்றார் பிரகாரம் நம்மை சீர்படுத்தி நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், எல்லாவித முகஸ்துதிகளுக்கும் உங்கள் செவிகளை அடைத்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.